ஜனநாயகத்தின் 4வது தூணாக பார்க்கப்படுவது பத்திரிகையும் காட்சி ஊடகங்களும் தான். ஆளும் அரசுகளை கேள்விகளால் துளைப்பதும் மக்களுக்கான குரலாய் ஒலிப்பதிலும் ஊடகங்களின் பங்கு அளப்பரியது. அப்படிப்பட்ட ஊடகங்களை மிரட்டி குரல் வளையை நசுக்கி உண்மையை வெளியே வரவிடாமல் செய்வதில் முனைப்பு காட்டி வந்த ஆளும் திமுக அரசு இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்களை தனிப்பட்ட முறையில் மிரட்டி பார்க்கிறது. இதுதான் திராவிட மாடலின் லட்சணமா? ஸ்டாலின் சொல்லும் ஜனநாயகமா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் பத்திரிகையாளர்கள் பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர்களின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டும் உள்ளதாக செய்திகள் வருகின்றன. பத்திரிகையாளர்கள் போன்களை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் வாட்ஸ்அப் வாயிலாக சம்மன் அனுப்பப்பட்டு நேரில் வரும் பத்திரிகையாளர்களை மரியாதை குறைவாக நடத்துவதும் மணிக்கணக்கில் காக்க வைப்பதும் அவர்களிடம் குற்றவாளியைப் போல நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்பதுமாய் விசாரணை என்ற பெயரில் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அரசு. சில டிவி ஊடகங்கள், செய்தித்தாள்கள், சமூக வலைதள ஊடகங்கள் என்று களத்தில் இறங்கி மக்களின் உணர்வுகளை பதிவு செய்தால் அவர்களையும் திமுகவின் ஐடி விங்கை வைத்து அவதூறாக பேசி மிரட்டி வந்தது திமுக. அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவோரை எக்ஸ் தளம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று எல்லா இடங்களிலும் கட்சிக்காரர்களை வைத்து மிரட்டுவதையே கடமையாக கொண்டு முழு மூச்சாக செயல்பட்டு வருகிறது திமுக. இன்னும் ஒருபடி மேலே போய் பத்திரிகையாளர் ஒருவரை நிம்மதியாக வாழவே விடக்கூடாது என்று மிரட்டலே விடும் அளவிற்கு அராஜகத்தின் உச்சத்திற்கே சென்று கொண்டிருந்த திமுக இன்றைக்கு பத்திரிகையாளர்களின் செல்போனை பிடுங்கி மிரட்டி பயமுறுத்தும் அளவிற்கு இறங்கிவிட்டது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் செயலை ஒருபோதும் திமுக செய்வதில்லை என்று சொல்லும் ஸ்டாலின் தனது அரசின் அமைச்சர்கள் மற்றும் குடும்பத்தினர் செய்யும் ஊழல்கள் குறித்து வெளியே எந்த தகவலும் கசிந்து விடாமல் இருக்க ஊடகங்களின் குரல் வளையை நெறித்த காலம் போய் தற்போது அரசின் தவறுகளை மடைமாற்ற பத்திரிகையாளர்களை மிரட்டும் வேலையில் ஈடுபட்டு வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எஃப்ஐஆர் லீக் ஆனது முழுக்க அரசின் தவறு. அதனை பத்திரிகையாளர்கள் பக்கம் திசை திருப்பிவிட்டு தப்பிக்க பார்க்கிறதா இந்த திமுக அரசாங்கம்? உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டாலும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் என்பதால் ஸ்டாலின் மாடல் அரசு இவ்வழக்கில் ஏதேனும் அழுத்தம் தருகிறதா என்ற சந்தேகத்திற்கு விளக்கம் கொடுக்கும் அரசு ஊடகங்களையும் பத்திரிகையாளர்களையும் மிரட்ட பார்க்கும் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தின் மீது ஒட்டுமொத்த மக்களுமே கொந்தளிப்பில்தான் உள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.